ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அக்கா எனக்கு தைக்கணும்னு தோணுது, ஆனால் எனக்கு ப்ளவுஸே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி எனக்கு வந்து ப்ளவுஸ் நிறைய இருக்குக்கா, என்னால் தைக்க முடியல, எனக்கு தைக்கணும்னு மிஷின்கிட்டே போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க. நீங்கள் ரெண்டு பேருமே வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே டெய்லி உள்ள ப்ளவுஸை டெய்லி உங்களால் தைக்கவும் முடியும். அதே மாதிரி நிறைய ப்ளவுஸ் வர வைக்கவும் முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு விஷயம் நம்ம தொடங்குறோம் அப்படின்னா அதுல வந்து ப்ராப்பரா நான் இந்த வேலையை இன்னைக்கு செய்ய போறேன் அப்படிங்கிற பிளானிங் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அந்தந்த வேலையை கரெக்டா பண்ணிடுவோம். நம்ம வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், எனக்கு டயர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஸ்கிப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா பிளவுஸ் அதிகமா சேர்ந்துட்டே போகும். அப்ப என்ன ஆகும்னா ஒரே டைமிங்ல எல்லா கஸ்டமரும் கேட்கும்போது நம்மளால வந்து பதில் சொல்லவும் முடியாது, தைக்கவும் முடியாது. ஒரே நாள்ல நீங்க எத்தனை பிளவுஸ் தைக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அதனால எப்பவுமே வந்து அன்னன்னைக்கு பிளவுஸ் அன்னன்னைக்கு தைக்கணும். ஒருவேளை உடம்பு சரியில்லை, இல்லை வெளியில போயிட்டேங்க்கா, ஒரு 2 நாள் வந்து வெளியில போயிட்டேன், என்னால் தைக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க அடுத்து 3வது நாள் வந்து நீங்க எப்படியாவது ஒரு பிளவுஸா தைக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்மளை வந்து மேக்சிமம் வந்து ஒரு 2 நாள் நம்ம மிஷின்ல உட்காராட்டி கூட 3வது நாள் உட்காரும்போது கண்டிப்பா நம்ம மிஷின் கிட்டே போக முடியாது. எனக்குமே வந்து அப்படிதான் இருக்கும். ஆனாலுமே வந்து நான் கம்பல்சரி ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஒரு பிளவுஸை தைச்சு நான் கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிட்டேன் அப்படின்னா நாளைக்கு நான் தைக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் வந்து இந்த இந்த மிஸ்டேக் வந்து பண்றீங்க. ஒரு 2 நாள் வெளியில போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா 3வது நாள் தைக்கிறது முடியாது. அந்த வாரம் ஃபுல்லா தைக்க வேண்டாம், நான் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறது. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஏதாவது கோயில் ஃபங்க்ஷன் எதுவும் வந்துச்சுன்னு நிறைய ப்ளவுஸ் வந்துச்சுன்னா நம்ம பெண்டிங் ப்ளவுஸ் வந்து அப்படியே இருக்கும். அதனால நீங்கள் மேக்ஸிமம் வந்து கையில் இருக்க ப்ளவுஸ் எத்தனை, நம்ம ஊருக்கே போயிட்டு வந்தால் கூட நம்ம ப்ளவுஸ் எத்தனை இருக்குது, நம்ம யார் யாருக்கு எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத அப்பப்போ வந்து செக் பண்ணணும். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து கஸ்டமர் கேட்ட நேரத்தில் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி கஸ்டமர் கால் பண்ணாலும் நம்ம எடுக்கிற அளவுக்கு அவைலபிளாக இருக்கணும். இந்த 2 விஷயம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கஸ்டமர் உங்களை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ஏக்கா எனக்கு ப்ளவுஸே வரமாட்டேங்குது, நான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு எனக்கு நிறைய தைக்கணும்னு ஆசையாக இருக்குது, நிறைய சம்பாதிக்கணும், என் குடும்பத்துக்கு நானுமே வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளவுஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய ப்ளவுஸ் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி இந்த புதுசாக வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு இப்போ தான் நான் வீட்டிலேருந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஒரு 2 மணி நேரத்தில், அதாவது காலையில் கொடுத்துட்டு ஈவினிங் கேட்டாலும் சரி, இல்லை ஈவினிங் கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் வேணும்னு கேட்டாலும் சரி, நான் வந்து தைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும், ஆனால் கூட நீங்கள் வந்து தச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் அந்த மாதிரி தைச்சா மட்டும்தான் உங்களுக்கு கஸ்டமர் வந்து நிறைய வருவாங்க. ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு கேட்குறவங்களா தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு கஸ்டமர் வந்து ஒரு 2 நாள் கழிச்சுட்டாங்க, 3 நாள் கழிச்சுட்டாங்க, அந்த மாதிரி கஸ்டமர் வருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாரும் வந்து நம்பிக்கையாக கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி உங்களோட அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. பக்கத்தில் வாங்குறத விட ஒரு 10 ரூபாய் கம்மியாக வாங்கணும் அப்படின்னா நம்ம கஸ்டமரும் அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் தைக்கிறீங்கிற விஷயத்த வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி தையலில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதையுமே கற்றுக்கோங்க. நான் வந்து நேற்று வந்து எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன் அப்படின்னா 5 ப்ளவுஸ் கிட்ட தைச்சிருந்தேன். 1450 ரூபா. இதில் எப்படி அப்படின்னா ப்ளவுஸு, அதுக்கப்புறமா சாரீ ஃபால்ஸ் அடிக்கிறது, சாரீ முந்தி அடிக்கிறது, இது எல்லாமே சேர்த்து 1400 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடிஞ்சுது. எப்போவுமே வந்து ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது டெய்லர் தொழிலில் மட்டும் கிடையவே கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் நம்ம மிஷினில் உட்கார்றோமோ அதுக்கு தக்கன நிறைய சம்பாதிக்க முடியும். அதனால எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கவே 2 மணி நேரம் ஆகுதுக்கா, நான் எப்படிக்கா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்ல சம்பாதிக்க முடியுங்கிறது யோசிக்காம அந்த டைமிங்கை கரெக்டாக கீப்பப் பண்ணதை ட்ரை பண்ணுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போதே உங்கள் செல்லில் வந்து அலாரம் வச்சுக்கோங்க. நான் இத்தனை நிமிஷத்தில் இன்னைக்கு தைக்கணும், நேற்று வந்து நான் 50 நிமிஷம் தைச்சேன், இன்னைக்கு நான் 45 நிமிஷத்தில் தைக்கணும், இப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் உங்களோட டைமை வந்து செட் பண்ணிட்டே வாங்க. அப்படின்னா தான் நமக்கு ஃபாஸ்ட்டாக தைக்க வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சில ப்ளவுஸை வந்து நம்மளால் ஃபாஸ்ட்டாக தைக்க முடியும், சில கிரேப் மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கிறத வந்து கொஞ்சம் மெதுவாக தான் தைக்க முடியும். அதனால் எல்லா ப்ளவுஸும் தைக்கிறதுக்கு ஒரே டைம் தான் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு ப்ளவுஸ் கிளாத்தை பொறுத்து நம்மளோட டைமிங் வந்து மாறும். இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்லுங்கள், எத்தனை பேர் வந்து நைட்டு வந்து நான் தைக்கணுங்கிறதுக்காக வெட்டிலாம் வச்சுட்டேங்க, ஆனால் காலையில் எனக்கு தைக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு, அதனால் தைக்க முடியல, நாளைக்கு தைச்சிக்கலான்னு நான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க அன்னைக்கு எதுக்கு ரீசன் வந்து எப்படி தைக்க முடியாமல் போச்சு, ஒரு வேளை வெளியூர் போக வேண்டியது இருந்துச்சு, இல்லை வந்து நமக்கு வந்து வேறு வேலை ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா கூட நைட்டு ஒரு ப்ளவுஸாக தைக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து நம்ம இன்னைக்கு ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கணும்னு நினச்சிருக்கோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 2 ப்ளவுஸாக தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு
நாளைக்கு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாள் கடத்த ஒவ்வொரு ப்ளவுஸோட டைமிங்கும் மாறிட்டே போகும். ஏன்னா கஸ்டமர் வந்து இப்போ நாளை கேட்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த ப்ளவுஸ் ரெடியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் தைக்க முடியும். இந்த ப்ளவுஸ் தொழிலை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே டைமிங்கில் 5 பேர் கேட்குறாங்க அப்படின்னா 5 பேருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அந்த நாள் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். இன்னைக்கு நான் ஏற்கனவே 2 ப்ளவுஸ் தைக்க போகிறேன் அப்படின்னா இன்னும் நான் ஒரு 3 ப்ளவுஸ் வேணால் தைக்க முடியும். 5 பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த 5 பேருக்குரிய நம்மளோட எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணி தைக்க முடியும், உங்களால் முடியும் அப்படின்னா வாங்குங்க. அதே மாதிரி எந்த கஸ்டமருமே வந்து உங்களை நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது நினைங்க. அதே மாதிரி அந்த ப்ளவுஸை வந்து சீக்கிரமாக தைக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுங்க. அவங்க வந்து 1 வாரம் கழிச்சு தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ளவுஸ் அப்படியே போட்டுறாதீங்க. அந்த மாதிரி ப்ளவுஸ் தான் வந்து நம்மளால எடுத்து தைக்கவே முடியாத சூழ்நிலை வரும். அதனால அதில் வந்து நீங்கள் கரெக்டாக இருங்க. நம்ம ஒரு வேலை வந்து வீட்டில இருந்து பார்க்குறோம், நம்ம வந்து இந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நிறைய தடங்கள் வரதான் செய்யும். வீட்டில் ப்ராப்ளம் ஆகும், வெளியில போற வேண்டிய சூழ்நிலை வரும், இல்லை வேற ஏதாவது எமர்ஜென்சி சூழ்நிலை வரும், நம்மளால தைக்க முடியாது அப்படிங்கிறது 1000 விஷயம் நடந்தாலும் நம்ம கஸ்டமருக்கு இன்னைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே கொடுக்குற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அந்த கடைசி நேரம் தைக்கிற பழக்கத்தை வந்து விடுங்க. எப்போவுமே முதல்ல தச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அன்னைக்கு சூழ்நிலை வேற எங்கேயாவது போக வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா நம்ம தச்சு வச்சிருந்தோம்னா ஃபோன் பண்ணி வாங்கிக்கோங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். இது நான் இனிமே தான் தைக்கணும் அப்படின்னா தச்சு முடிச்சாதான் அந்த இடத்துக்கு போற மாதிரியே நம்ம இருக்கும். அதனால அதுல வந்து கவனமா இருங்க. நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்களுமே வந்து நிறைய சம்பாதிக்க முடியும். உங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. இன்னொருத்தங்க வந்து நீலாம் எங்க தைக்க போற அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு வீட்ல இருந்து 2 மணி நேரத்துல நம்மளால ஒரு 500 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். வீட்ல உள்ள வேலையும் பார்த்துட்டு வீட்ல வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா எடுத்துட்டு நம்மளால வந்து தைக்க முடியும். அதனால வெளியில போய் வேலை பார்க்குறவங்கள ஒரு தடவை போய் பாருங்க. அவங்ககிட்ட கேளுங்க அவங்க வீட்ல வந்து எவ்வளோ வேலை இருக்கும்னு. ஏன்னா நம்ம காலையில போயிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. அந்த ஒரு நாள் ஃபுல்லா நின்னா தான் அவங்களால 500 ரூபாய் சம்பளம் வாங்க முடியும். அதே வேலைய வந்து நம்ம வீட்ல இருந்து 2 மணி நேரத்துல நம்மளால முடியும் அப்படின்னா நம்ம தொழில் எவ்வளோ பெரிய விஷயம், நம்ம எவ்வளோ பெரிய தொழில் வந்து கத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த தொழில் வந்து எப்போ நீங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களால வந்து இந்த தொழில்ல வருமானம் சம்பாதிக்க முடியும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு மிஷின் மட்டும்தான். மிஷின் மட்டும் நீங்க கரெக்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பவர் மிஷினோ இல்லை மோட்டர் ஃபிட் பண்ணியோ ஒரு மிஷின் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல நிறைய சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி ஒரு சில விஷயம் வந்து ட்ரை பண்ணாமே என்னால் முடியல, எனக்கு வந்து வராதுக்கா, இல்லை எனக்கு வந்து நான் தச்சு கொடுக்குறேன், நிறைய பேர் வந்து என்னை வந்து நல்லா தைக்கலன்னு சொல்கிறாங்க, என்னை திட்டுறாங்க, இல்லை வந்து எனக்கு வந்து தைக்க தெரில அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து சோர்ந்து போகாதீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது எல்லாமே நடக்க தான் செய்யும். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் வந்து இல்லை எனக்கு தைக்கிறதுக்கு ராய் கிடையாது, நான் வந்து தைக்க மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் அதில் என்ன விஷயம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதை எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால சம்பாதிக்க முடியும். நீங்க எல்லாருமே உங்களுக்குமே பிளவுஸ் எல்லாம் கரெக்டா வருதா, நிறைய பிளவுஸ் வருதா, தைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேருக்கு இருக்க மிஸ்டேக் என்ன அப்படின்னா தைக்கிறதுக்கு பிளவுஸ் எல்லாம் வரும், ஒரு சிலர் வந்து தைக்கிறதுக்கே எடுக்க மாட்டாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு எடுத்து தச்சுக்கலாம், மெதுவாக தானே கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதுவும் தப்பு. அதே மாதிரி வந்து நான் வந்து ரெஸ்டே இல்லாமல் எனக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்து தைப்பேன் அப்படிங்கிறதும் தப்பு. உங்கள் உடம்பையும் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து தைக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம தைக்க போகிறோம் அப்படின்னு முடிவாயிட்டுனா சாப்பிட்ற வேலை, தண்ணி குடிக்கிறது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பையும் பார்த்துக்க முடியும். இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா டெய்லர் தொழில் பார்த்தா வந்து எனக்கு வந்து பேக் பெயின் வருதுக்கா, இல்லை வந்து எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது, என்னால் வந்து தைக்க முடியல ரொம்ப நேரம் மிஷினில் உட்காந்து அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தைங்க. ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஒரு வேலைக்கு பழகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம தொழில் தெரியாது, நம்ம வந்து தைக்காமல் இருந்திருப்போம். இப்போ புதுசாக தைக்கும்போது கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யும். ஆனால் போக போக வந்து அது சரியாயிரும். நம்ம ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இன்னொன்று மிஷினில் ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்காம கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். மோட்ரு மிஷின் வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதாவது நார்மலாக பெடல் பண்ணி மிதிக்கிறதுக்கும் மோட்டருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக சேவ் ஆகும். எல்லாருக்குமே வந்து ஸ்டார்டிங்லேயே நிறைய வரும், நிறைய வருமானம் வரும் அப்படிங்கே சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு இன்னைக்கு வந்து நான் மாதத்துக்கு 1000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அடுத்த மாதம் அது 2000 ரூபாய் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். எந்த டிசைன் கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி நீங்கள் உங்களை வந்து தயார்படுத்திக்கோங்க. ஏன்னா எந்த டைம் எப்போ வந்து நமக்கு தைக்க ஆர்டர் வரும், எப்போ வந்து நமக்கு ஆர்டர் வராதுங்கிறது தெரியாது. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். எந்த டைம் ப்ளவுஸ் வந்தாலும் சரி, நைட்டு கொடுத்துட்டு காலையில் வேணும்னு கேட்டால் கூட அந்த ப்ளவுஸ் தைச்சு கொடுங்க. அதை நம்ம ஒரு 1 ஹவர் வந்து முழிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 200 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. அப்பதான் நம்ம தொழில வந்து மேலே வர முடியும்.
ஏன் சொல்றேன் அப்டின்னா, அந்த மாரி கஸ்டமர் வந்து நெறைய இடத்துல கேட்டுருப்பாங்க, தச்சு தரீங்களான்னு. அவங்க யாருமே முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வரும். உங்ககிட்ட வரும்போது நம்பிக்கையா நீங்க தச்சு குடுத்துட்டீங்க அப்டின்னா, அவங்களுக்கு உங்க மேல வந்து ஒரு மரியாதை இருக்கும். இன்னொரு தடவ ப்ளவுஸ் இருந்தா குடுக்கணும் அப்டிங்கிற எண்ணமும் வரும். அதனால கஸ்டமர் வந்து எப்ப கேட்குறாங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு, அதுக்கு தக்கன நீங்க வந்து தயாரா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பா ப்ளவுஸ் வர ஆரம்பிக்கும். கஸ்டமர் மேல நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு. உங்க மேல கஸ்டமருக்கும் நம்பிக்கை வந்துருச்சு அப்டின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு கஸ்டமர் நெறைய வர ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு கஸ்டமர் கிட்டத்தட்ட 10 பேர், 15 பேர் கிட்ட கூட்டுருவாங்க. அதனால நீங்க தான் வந்து கஸ்டமர நீங்க ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்டின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்டின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.